இங்கே இருந்து அவங்க வீட்டில் மண்ணால் பாதிக்கப்பட்ட அவங்க பெரியம்மா பொண்ணோட கணவர்கிட்ட பேசுறதுக்காக போயிருப்பாங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் வீட்டை விட்டு போனதுக்கு காரணமே அந்த குழந்தை என்னோடது கிடையாதுன்றதுனால தான். அந்த குழந்தை ஏன் நான் கிடையாதுன்னு சொன்னேன்னா, அந்த பொண்ணு கூட நான் உறவு வச்சுக்கிட்டதே கிடையாதுன்னு அவர் சொல்கிறாரு. ஏன் இந்த மாதிரி நீங்கள் முடிவெடுத்தீங்கன்னு கேட்டால், ஃபர்ஸ்ட் நைட் அன்றைக்கி நாங்கள் 2 பேரும் தனியாக இருந்தோம். அப்போ அந்த பொண்ணு என்கிட்ட கேட்டா, இப்போ நான் அவன் கூட படுக்கணுமா, நீ யாருன்னே எனக்கு தெரியல, அப்படி படுக்கலாம் என்ன அடிப்பியா இல்லை என்னை மிதிப்பியான்னு கேட்டா அப்படின்றாரு. அன்னைக்கு நைட்டு அவன் பெரியம்மா பொண்ணு அந்த குட்டி பொண்ணை வெளியே வச்சு சாத்திட்டு மாடியில் போய் தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக போகிறாங்க. இந்து தான் போய் கதவு தட்டி அவங்கள போய் காப்பாற்றும் போது, நீ எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டான்னு கேட்குறாங்க. நான் கண்டுபிடிச்சிட்டேன், சீக்கிரமே எல்லாரும் சரியாயிருன்னு சொன்னதுக்கப்புறம் தான் அவங்க கீழே இறங்கி வராங்க. அன்னைக்கு நைட்டு அவங்க வீட்டுக்கு போலீஸ் வந்து, நான் வந்து அந்த கொலையாளி அரெஸ்ட் பண்ண போகிறேன்னு குழந்தைகிட்ட சொல்லும் போது இந்துவும் சொல்கிறாங்க, நான் தான் வர சொன்னேன், நான் இங்கே இருக்க எல்லா உண்மையும் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லி. அவங்க வீட்டில் இருக்க எல்லாருமே சேர்ந்து அவங்க பெரியம்மா பொண்ணை ரொம்ப கொடுமைப்படுத்திருப்பாங்க. வீட்டில் இருக்க ரகசியத்தை வெளியே சொல்லக்கூடாதுன்னு அவங்க அம்மா, இந்துவோட மாமியார், இந்துவோட நாத்தனார் எல்லாரும் சேர்ந்து கொடுமைப்படுத்திருப்பாங்க. போலீஸ் சொல்கிறாங்க, இந்துவோட கொழுந்தனாரை தான் அரெஸ்ட் பண்ண போகிறேன், இந்த வீட்டில் நடந்த 3 கொலைக்கும் வந்து அவன் தான் காரணம், லபோனி அப்புறம் சாரு அவங்க அண்ணனுக்கும் வந்து இவன் தான் கொலை பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்க எல்லாமே டென்ஷன் ஆகி, நீங்கள் சம்மந்தமே இல்லாத ஆளை பிடிக்கிறீங்க, இவனுக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி டென்ஷன் ஆகி தடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்துவையும் போட்டு திட்டுறாங்க, நீ எதுக்கு காரணமே இல்லாமல் இப்படி பண்ணுறேன்னு சொல்லி. இந்து சொல்கிறாங்க, கொழுந்தனார் வந்து பிஸ்னஸ் விஷயமா அரிய வகை பொருள்லாம் கலெக்ட் பண்ண போகிறேன்ட்டு தான் ஊரை விட்டு போனான். ஆனால் அந்த மாதிரி எதுவுமே அவன் கலெக்ட் பண்ணவே இல்லை. சாருன்ற பொண்ணு கூட ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கான். அந்த பொண்ணு லபோனி கிட்ட வந்து சொல்லும் போது இந்த விஷயம் தெரிஞ்சிச்சேன்னா லபோனியை போட்டு அவன் அடிச்சிருக்கான், சாருவையும் கொலை பண்ணியிருக்கான். வீட்டில் இருக்க எல்லாரும் சேர்ந்து லபோனி வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, அதுக்கு வந்து கொழுந்தனார் காரணம் இல்லைன்னு சொல்லி தான் வெளில அமைச்சிருக்காங்க. ஆனால் இவனும் அந்த குழந்தைக்கு வந்து நான் பொறுப்பேற்றுக்கிறேன்னு சொல்லி தான் அவளை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கான். அப்போ அந்த குழந்தை யாருக்கு தான் பிறந்துச்சுன்னு சொல்லி இந்து கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் லபோனி இறந்த நைட்டுக்கு வந்து இவன் தான் போய் லபோனியை தனியாக பார்த்துருக்கான். பக்கத்தில் இருக்க ரூம்மேட் பொண்ணுக்கிட்ட இவனோட ஃபோட்டோவை நான் காமிச்சேன், அவளும் வந்து இவன் தான் வந்தான்னு சொல்லி என்கிட்ட சொன்னான்னு உடனே எல்லாருமே தடுக்கிறாங்க, நீ தப்பாக சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு. அப்போ வந்து கரெக்டாக அவனோட பெரியப்பாவும் அங்கே வந்துடுறாரு. அவர்கிட்ட சொல்லும் போது, நீங்கள் தப்பான ஆள் அரெஸ்ட் பண்ணுறீங்க, இவன் அதுக்கெல்லாம் காரணம் கிடையாதுன்னு அவர் சொல்கிறாரு. அப்போ கரெக்டாக அந்த பெரியம்மா பொண்ணு அங்கேருந்து ஓடி வராங்க. அவங்ககிட்ட இருந்து அவனை எப்படியாவது காப்பாற்றுங்கன்னும் போது இந்து போய் கட்டி பிடிச்சி அமைதியாக இருங்க, கொஞ்ச நேரத்தில் எல்லாம் சரியாயிருன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பெரியப்பா கேட்குறாரு, இந்த தண்டனை என்ன கொடுப்பீங்கன்னு சொல்லி. என்ன 3 கொலை பண்ணியிருக்கான், அவனுக்கு வந்து மரண தண்டனை தான் உடனே அவரும் வந்து, தம்பி நீ இதெல்லாம் ஏற்றுக்க வேணாம், நான் உண்மையை சொல்ல போகிறேன்னும் போது இந்து நினச்சிக்கிட்டு இருந்த உண்மை இப்போ வெளியே வரப்போகுது. அவங்க பெரியப்பா சொல்கிறாரு, இந்த 3 கொலையும் பண்ணது நான் தான் சொல்லி.